பாடாய்படுத்தக்கூடிய சரும நோய்களுக்கான ஒரு முக்கியமான மூலிகை. நரம்புகள் வலிமையாகிறதுக்கு இந்த மூலிகை நமக்கு பயன்படுது. பொதுவாகவே இது கொஞ்சம் ரேர் பிளான்ட். ஆனா சித்த மருத்துவத்துல முக்கியமா பயன்படுது. இதனுடைய தைல வகைகளும் இப்ப நிறையவே இந்த சாறு விட்டு செய்யக்கூடிய மருந்துகள் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே புதிய முடிகள் வளர்வது நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். நோய்கள் இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய தவறு இதுதான். என்னென்ன உணவு சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ இந்த உணவை நீங்க பயன்படுத்துங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவாகவே இந்த சரும நோய்கள்னா பாடா படுத்தி எடுத்துரும் இல்லைங்களா? ஐயோ அரிப்பு வரும். எங்கேயாவது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருப்போம், ஒரு ஃபங்க்ஷனில் இருப்போம், மீட்டிங்கில் இருப்போம். அப்போதாங்க அரிக்கும். நானும் கையை காலை ஆட்டிக்கிட்டு இப்படியே உக்காந்துருப்பேன். என்னால் அரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடாய்படுத்தக்கூடிய சரும நோய்களுக்கான ஒரு முக்கியமான மூலிகை. நரம்புகள் வலிமையாகிறதுக்கு இந்த மூலிகை நமக்கு பயன்படுது. பொதுவாகவே இது கொஞ்சம் ரேர் பிளான்ட். ஆனால் சித்த மருத்துவத்தில் முக்கியமாக பயன்படுது. இதனுடைய தைல வகைகளும் இப்போ நிறையவே கிடைக்குதுங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை தான் பழம்பாசி. சரிங்களா? சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் பழம்பாசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பழம்பாசி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எல்லோ கலரில் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் இருக்கும். இலைகள் வந்து ஹார்ட் ஷேப்பில் நமக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்டு மார்ஜின், அதாவது பற்கள் இருக்கிற மாதிரி ஒரு மார்ஜின். ஸோ இந்த பழம்பாசி முழு தாவரமே பார்த்தோம்னா குரு மருந்துகள் செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. இந்த சாறு விட்டு செய்யக்கூடிய மருந்துகள் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த பழம்பாசி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் நம்ம சரும நோய்களுக்கு மிக முக்கியமான ஒன்றுங்க. அதாவது எந்த வகையான சரும நோய்களாக இருந்தாலும் பாடாய்படுத்தக்கூடிய அரிப்பு, நிறைய பேருக்கு தலையில் ரவுண்டாக இந்த அலோபேஷியான்ற பிரச்சனை இருக்கும். லாஸ்ட் வீக் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வீடியோ கால் வந்திருந்தாங்க. வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை காட்டினாங்க. டாக்டர் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ரவுண்டாக இருக்குது. இது வந்து எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், க்யூர் ஆகவே ஆகாது, மண்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா முடியும் உங்களுக்கு கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைமுடி அப்படியே ஷைனிங்காக இருக்குது. தலைமுடியே இல்லாமல் ஸ்கேல்ப் அப்படியே ஷைனிங்காக இருக்குது. முடி வளருமா அப்படின்றதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. அவங்க சொன்னது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். டாக்டர் நம்ம டைல்ஸ் எப்படி பளபளன்னு இருக்கும் அந்த மாதிரி என் தலை ரவுண்டாக காயின் ஷேப்பில் 2 இடத்துல இருக்குது டாக்டர். எனக்கு பயமாக இருக்குது, கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, நீ சொட்டையாயிடுவ, போச்சு முடியே இருக்காது. அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தாங்க. கவலையே வேண்டாங்க, இது வந்து அலோபேஷியா ஏரேட்டான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். தலையில் ரவுண்டாக நமக்கு தலைமுடி உதிர்தல் எதனால் வருதுன்னா இட்ஸ் எ டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ண சீப்பு யூஸ் பண்ணுறோம், அடுத்தடுத்து பில்லோ வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணதே திரும்ப திரும்ப எல்லாரும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பொல்யூஷன் இருந்தாலோ, இல்லை நம்மளுடைய வாட்டர் டேங்க் வீடுகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டேங்க் சரியாக க்ளீன் பண்ணல, அங்கே ஏதாவது ஃபங்கஸ் இருந்து நம்ம தலைக்கு வந்து அது தலை முடியோட வேர் பகுதியை வந்து அரிக்க ஆரம்பித்து ரவுண்டாக அந்த அலோபேஷியா வந்துடும். இதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பழம்பாசி. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகும்னா தலையில் முடி வளர ஆரம்பிச்சிடும். இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா நேர்வாலம் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. நேர்வாலம் நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்தவே கூடாது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா அது வந்து கொஞ்சம் இரிட்டன்ட் பாய்சன் சொல்லுவாங்க. அதாவது மேலே பட்டுச்சுன்னா தடிப்பாக உருவாயிடும். அதையே மருந்தாக மாற்றக்கூடிய கலையும் வித்தையும் சித்தர்களுக்கு தான் தெரியும். அதை எப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணணும், எத்தனை நாள் எந்த மூலிகை சாறு, அது எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பியூரிஃபை பண்ணி தான் அந்த மூலிகையை பயன்படுத்தணும். ஸோ மருந்துகளுக்கு நம்ம நேர்வாலம் பயன்படுத்தும் பொழுது அப்படி தான் பயன்படுத்துகிறோம். அதனோடு சேர்த்து இந்த பழம்பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூலத்தை, முழு தாவரத்தை சேர்த்து செய்யக்கூடிய தைல வகை இருக்குது. இந்த தைலத்தை அந்த ரவுண்டாக அந்த அலோபேஷியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே புதிய முடிகள் வளர்வது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். பழம்பாசிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க.
அதுக்கப்புறம் இந்த படர்தாமரை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரிங்வார்ம். இதுதான் நிறைய பேருக்கு உட்கார முடியலையே, ஆஃபீஸில் வந்து கையை பிசைஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, ஐயோ அரிக்குதே அரிக்குதே, அந்த மாதிரி இருக்குன்னா கவலையே வேண்டாம். இந்த பழம்பாசி தைலம் உங்களுக்கு பயன்படுது. சரும நோய்களுக்கு இதனோட சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த இலைகளை அரைத்து இதனோட பரங்கிப்பட்டை அப்படின்ற மூலிகையோட பொடி, கஸ்தூரி மஞ்சளுங்க, இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி படர்தாமரை இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி நைட் தூங்கும்போது அப்ளை பண்ணிடுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை டாக்டர், இந்த பழம்பாசி மூலிகையை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழம்பாசி தைலம் நம்ம கிளினிக்கில் அவைலபிளாக இருக்குது. எவ்வளவு நாட்பட்ட தலைமுடி உதிர்தல், அலோபேஷியா இருக்குது, புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அலோபேஷியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து புழுவெட்டு, படர்தாமரை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பயன்படுது. தீராத சரும வறட்சி, எனக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்குங்க, இந்த பாடாய்படுத்தக்கூடிய சரும நோய்களுக்கு இந்த பழம்பாசி தைலம் நமக்கு பயன்படுது. ஸோ சருமம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அரிச்சு அரிச்சு எனக்கு எரியுது, காந்துது அப்படி சொல்லுவாங்க, கருப்பாக மாறுது, ஸ்கின் வந்து கருமை நிறத்தில் மாற ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பழம்பாசி தைலம் பயன்படுதுங்க. இது கூட நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள், இந்த மருந்தை பயன்படுத்தும் பொழுது சரும நோய்கள் இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய தவறு இதுதான். என்னென்ன உணவு சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது இந்த உணவை நீங்கள் பயன்படுத்துங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் சில வகையான அரிசிகள் ரொம்ப சிறந்தது. மணிச்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். சீரக சம்பா, இந்த சம்பா வகை அரிசிகளை பயன்படுத்திக்கோங்க. திணை, சாமை, கேழ்வரகு, கம்பு, இதை அவாய்ட் பண்ணணும், சேர்க்கக்கூடாது. இது வந்து நம்மளுடைய அரிப்பை அதிகமாக்கும். அதனால் இந்த வகைகளை தவிர்த்துக்கோங்க. புளி சேர்த்து சாப்பிட்றது, மீன், கருவாடு, நண்டு, இறால், இது எல்லாமே தவிர்க்கணுங்க. ஸோ சரும நோய் குணமாகணும்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவுட் சைட் ஃபுட், அதிகமான உப்பு, எண்ணெய், காரம் சேர்ந்த உணவுகள், அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இதையும் தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல உறக்கம். சருமத்திற்கு என்ன அப்ளை பண்ணலாம், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. டாக்டர், நான் இந்த சோப் யூஸ் பண்ணலாமா, இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சருமத்திற்கு நலங்கு மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நலங்கு மாவு பொடி ப்ரிப்ரேஷன் நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். பச்சை பயிறு, கடலை மாவு, வெட்டிவேர், விளாமிச்சிவேர், ரோஜா இதழ்கள், ஆவாரம்பூ, கஸ்தூரி மஞ்சள், கார்போக அரிசி, கருஞ்சீரகம், பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, இது எல்லாமே சேர்த்துக்கணும். எந்தெந்த அளவு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை பயிறு 1 கிலோ எடுத்துட்டிங்க அப்படின்னா, கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 300 கிராம், மற்ற எல்லா மூலிகைகளும் 250 கிராம், இது தாங்க அளவு. இந்த அளவு படி வாங்கி இது இன்னும் எவ்வளோ வேணுமோ அத்தனை மடங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்ல வெயிலில் உலர்த்தி ஃபைன் பவுடராக எடுத்து வச்சு சருமத்திற்கு இதை போட்டு குளிங்க. அப்போ தலைக்கு நான் என்ன டாக்டர் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இந்த உசிலம் பொடி இருக்குது பாருங்கள், உசிலம் பொடி, உசிலம் தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்படி பயன்படுத்தும்போது சரும பிரச்சனைகள் காணாமல் போகும். இந்த பழம்பாசி தைலம் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.